ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டார் ட்ராமா கட்ஸ் லாஸ்ட் பார்ட். உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட 3வது பார்ட் தான் பார்க்க போகிறோம். லீ அரியானாவுக்கு கால் பண்ணி பேசிகிட்டு இருப்பா. லீ, நீ எதுக்காக உடாவோட லேப்டாப்பை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு அரியானா கேட்பா. அரியானா, நீ எதுக்காக உடாவுக்கு கால் பண்ண? உடாவோட கேர்ள் ஃப்ரெண்ட் நீ தானான்னு கேட்பா. என்னால் இப்போதைக்கு எதையும் கம்ஃபர்டபுளாக பேச முடியல, நம்ம 2 பேரும் நேரில் மீட் பண்ணி பேசலான்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம மீட் பண்ணலாம். ஆனால் நான் இப்போ கோலாலம்பூரில் அண்ணன் கூட இருக்கேன், எப்படி மீட் பண்ண முடியும்னு கேட்பா. ஓகே, இன்னும் 2 மணி நேரத்தில் நாங்கள் உன்னை மீட் பண்ணுறேன்னு அரியானா சொல்லுவா. ஓகே, நான் உங்களுக்கு லொக்கேஷன் அனுப்பி விடுறேன், காரில் வரும்போது கேர்ஃபுல்லாக வாங்கன்னு சொல்லுவா. ரயான் வீட்டில் பித்து பிடிச்ச மாதிரி நின்றுட்டு இருப்பான். ஏற்கனவே ஒரு பொண்ணு கூட பழகிட்டு இருந்திருப்பான் இல்லையா, அந்த பொண்ணு தான் வீட்டுக்கு வரும். நீ எனக்கு கால் பண்ணுவேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும், வீட்டில் எல்லா பொருளையும் எதுக்காக கண்ணா பின்னன்னு போட்டு வச்சிருக்கேன்னு கேட்பா. ரயான் எந்த பதிலும் சொல்லாமல் இவளே பார்த்துட்டு இருப்பான். அடுத்து 2 பேரும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அரியானா லீயை பார்க்கறதுக்காக வந்திருப்பா. என்னாச்சுன்னு சொல்லுங்க, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு கேட்பா. நாங்கள் 2 பேரும் 3 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோன்னு அரியானா சொல்லுவா. என்ன 3 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா? எங்களுக்கெல்லாம் எப்படி தெரியாம போச்சுன்னு கேட்பா. ஏன்னா நான் நியூசிலாந்தில் இருந்தேன், அங்கிருந்து வந்ததுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு அவன் தான் சொன்னான்னு சொல்லுவா. சரி ஓகே, ஆனால் திடீர்னு நீங்கள் எப்படி அல்லாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னு கேட்பா. எனக்கு இதை பற்றி சுத்தமாகவே தெரியாது, உன்னோட அண்ணன் திடீர்னு எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சுன்னு சொல்கிறான்னு சொல்லுவா. சரி ஓகே, அண்ணனுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சுன்னு எப்போ உங்ககிட்ட சொன்னான்னு கேட்பா. ரீசெண்டாக தான் என்கிட்ட அவனுக்கு முன்னாடியே என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சுன்னு சொன்னான். இதனால தான் அலாங் கூட என்னை சேர்த்து வைக்க பார்க்குறான்னு நினைக்கிறேன். அவன் வேற ஒருத்தவங்க கூட சந்தோஷமாக இருக்கும்போது கில்ட்டியாக ஆரம்பிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நானும் அலாங்கும் சேர்த்துட்டா அவனுக்கு கில்ட்டி ஆகாமல் இருக்கும்ல, அதனால தான் இப்படி பண்ணுறான்னு நினைக்கிறேன்னு சொல்லுவா. அக்கா, உங்களுக்கு அலாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்றது தானே முக்கியம்னு கேட்பா. லீ, முதல்ல நம்மளோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போ. இங்கே நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ வீட்டில் இல்லைன்னதுமே நான் எந்த அளவுக்கு பதறி போனேன்னு உனக்கு தெரியுமா? உன்னை காணோன்னு நான் தேடுறேன்னு இந்த அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள மொத்த பேருக்கும் இப்போ தெரியும்னு சொல்லுவான். உடா, நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு அரியானா சொல்லுவா. நாம் 2 பேரும் பேசுறதுக்கு வேற எதுவும் இல்லை, ஏன்னா நீ வேற ஒருத்தரோட ஃபியான்ஸு, அதாவது நீ என்னோட பிரதரோட ஃபியான்ஸேன்னு சொல்லுவான். உடா, கொஞ்ச நேரம் அமைதியா இரு, அவங்கள கொஞ்சமாவது பேச விடலாம்லன்னு கேட்பா. லீ, முதல்ல நீ வீட்டுக்கு போ. அரியானா, நீயும் திரும்ப போயிடு. மற்றவங்கள இதே மாதிரி மீட் பண்ணிட்டு இருக்காத, மற்றவங்களோட ஃபீலிங்ஸுக்கும் கொஞ்சமாவது இம்பார்ட்டன்ட் கொடுன்னு சொல்லுவான். அப்போ என்னோட ஃபீலிங்ஸை யாரு மதிக்கிறது? எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு கேட்பா. இஸ்காண்டர் எந்த ஒரு பதிலும் சொல்லாம லீ வா போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். அரியானா ஹைவேல போகும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக காரை ஓட்டிட்டு போங்கன்னு சொல்லுவா. என்ன நினச்சிதான் யாருமே கவலைப்பட மாட்டேங்கிறாங்களேன்னு அரியானா சோகமாக பேசுவா. அரியானா கிட்ட இப்படிலாம் பேசிட்டோமேனு கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் தங்கச்சி கிட்ட வெளிப்படுத்திக்க மாட்டான். நாளைக்கு நம்ம மெலக்காவுக்கு போக போகிறோம், அம்மா நம்மள வர சொன்னாங்கன்னு சொல்லுவான். உடா, சொல்லு, அரியானாவை பார்க்கும்போது உனக்கு கொஞ்சம் கூட கஷ்டமா இல்லையா? உன்னை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்களால எப்படி அல்லாங்க கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு கேட்பா. அரியானாவும் அல்லாங்கும் தான் சேரணும்னு ஏற்கனவே விதி எழுதப்பட்டுடுச்சுன்னு சொல்லுவான். அரியானா உன்னைத்தான் லவ் பண்ணிட்டு இருக்காங்க, நீ இப்படி பண்றதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லைன்னு சொல்லுவா. லீ, உனக்கு எதுவும் தெரியாது, அதனால நீ இந்த விஷயத்துல குறுக்க வராதுன்னு சொல்லுவான். சரி, அப்ப நீ எனக்கு புரியவை, நான் புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லுவா. நான் இதை எல்லாருக்காகவும் தான் பண்றேன், அப்பதான் எல்லாரும் வருத்தப்படாம இருப்பாங்கன்னு சொல்லுவான். ஒருவேளை அம்மாவுக்கு மட்டும் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா உனக்கும் அரியானாவுக்கும் முன்னாடியே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. இதனால யாரு வருத்தப்பட போறாங்கன்னு நீ சொல்றேன்னு எனக்கு சுத்தமாவே புரியலன்னு சொல்லுவா. அலாங் வருத்தப்படுவான். அலாங்காக தான் நான் இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உனக்கு புரியுதான்னு கேட்பான். என்ன கேட்பா. அரியானாவை நான் உண்மையா லவ் பண்ணாலும் என்னை விட அதிகமா அலாங் அவளை லவ் பண்றான். அலாங் அரியானாவை முன்னாடியில இருந்தே லவ் பண்ணிட்டு இருக்கான், எனக்கு தான் அது எல்லாமே தெரியாம போயிடுச்சுன்னு சொல்லுவான். இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் வரும். அரியானாவோட ஜூஸ் கீழே விழுந்துரும். அச்சோ, என்னோட ஜூஸ் விழுந்துட்டுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அலாங் உடனே அவனோட ஜூஸை கொடுத்து குடின்னு சொல்லுவான். அலாங், இது உன்னோட ஃபேவரட் ஆச்சு, எதுக்காக அவகிட்ட கொடுத்தேன்னு உடா கேட்பான். வேணா, ரொம்ப ஜில்லுன்னு இருக்குல்ல, எனக்கு பல்ல வலிக்க ஆரம்பிச்சிரும்னு சொல்லி சமாளிப்பான். என்னோட ஜூஸை குடிக்கிறியான்னு கேட்டா வேணான்னு சொல்லிடுவான். அரியானாவை லவ் பண்றதால தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு உடாவுக்கு அப்போ புரிஞ்சிருக்காது, இப்போதான் புரியும். அலாங் அவளை லவ் பண்ணிட்டு இருக்கான்னு இப்போதான் எனக்கு ரியலைஸ் ஆனிச்சு. உனக்கு இதெல்லாம் நினைக்கும் போது பைத்தியக்காரத்தனமா தெரியுதான்னு கேட்பான். நீ உண்மையாவே அரியானாவை லவ் பண்றியான்னு கேட்பா. ஆமா, நான் அவளை லவ் பண்றேன், ஆனா என்னை விட அதிகமா அலாங் அவளை லவ் பண்றான்னு சொல்லுவான். அதனாலதான் திடீர்னு யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ ஒத்துக்கிட்டியான்னு கேட்பா. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவள் புரிஞ்சுக்குவா, அவளை நினச்சி நான் கேர் பண்ணலன்னு அப்போதான் அவளுக்கு தெரியும்னு சொல்லுவான். உடா, நீ பண்ணுறதெல்லாம் ஒர்த்தா இருக்குமா? நல்லா யோசிச்சுட்டு தான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்பா.
அம்மா ஒரு முறை சொன்னாங்க, பழைய அலங்க திரும்ப கொண்டுட்டு வரத்துக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு. அதே தான் நானும் இப்போ சொல்கிறேன். அலங்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லுவான். ரயான் தாரா பக்கத்தாக போட்டிக்கு வருவான். முதல்ல வெளில பொண்ணு துரத்துவா. தாரா, நீ என்கிட்ட ரூடா பேசிட்டு இருக்கியா? என்னோட தாரா இப்படிலாம் பேச மாட்டாளேன்னு சொல்லுவான். டேய், நீ ஓவரா பேசிட்டு இருக்க, நான் உன்னோட தாரா கிடையாதுன்னு சொல்லுவா. ஓ, உனக்கு கல்யாணம் ஆக போகுதுல, நான் அதை மறந்துட்டேன், தெரிஞ்சிருந்தா முன்னாடியே வந்திருப்பேன்னு சொல்லிட்டு இருப்பான். ரயான் வெளில பொண்ணு சொல்லுவா, என்னை துரத்துறதுக்கான உரிமை உனக்கு இல்லைன்னு சொல்லுவான். அம்மா, எனக்கு உரிமை இருக்கு, இந்த கடையோட ஓனர் நான் தான். முதல்ல வெளில பொண்ணு சொல்லிட்டு மஞ்சா போலீஸ்க்கு கால் பண்ணுன்னு சொல்லுவா. மஞ்சா கிட்ட இருந்து ஃபோனை வாங்கிடுவான். ஃபோனை கொடுன்னு கேட்டா இவளை கீழே தள்ளி விட்டுருவான். ரயான், எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்னதான் வேணும்னு கேட்பா. நீ தான் எனக்கு வேணும்னு சொல்லுவான். நான்லாம் உனக்கு எப்பவுமே கிடைக்க மாட்டேன், முதல்ல இங்கிருந்து போன்னு சொல்லுவா. ஓகே தாரா, இப்போ நான் போகிறேன், ஆனால் உன்னோட வாழ்க்கையில் நான் எப்போவுமே இருப்பேன்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுத்துட்டு கிளம்பிடுவான். மஞ்சா, உனக்கு எதுவும் அடிப்படலையில், நீ நல்லா இருக்கியா? உள்ளே போயிட்டு ரெஸ்ட் எடுன்னு அனுப்பிவிடுவா. அலங்க விளக்க வேண்டிய ஜாமான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துப்பான். இன்னும் இருக்கான்னு சொல்லிட்டு அம்மா பாட்டுக்கு விளக்கிட்டு இருப்பாங்க. அம்மா, இன்னும் 2 வாரத்தில் அலங்கோட கல்யாணம் நடக்க போகுது. பேப்பர் ஒர்க்ஸ் பண்ணுறதுக்கு டைம் போதுமான அளவுக்கு இருக்குமா, இல்லை டிலே பண்ணலாமான்னு கேட்பான். அல்லாவோட விருப்பப்படி தான் எல்லாமே நடக்கும், நல்ல விஷயத்த தள்ளி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரிம்மா, உங்களோட மருமகளாக வரப்போகிறது யாருன்னு கேட்பான். உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டோட பொண்ணை தான் உடா கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னு சொல்லுவாங்க. இந்த கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் உடா கண்டிப்பாக சந்தோஷமாக தானே இருப்பான்னு சோகமாக சொல்லிட்டு இருப்பான். அலாங், உனக்கு என்னாச்சு? நீ சோகமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது, ஏன்னு கேட்பாங்க. அரியானாவுக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லைன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லுவான். என்னாச்சுப்பா, திடீர்னு நீ எதுக்காக இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கன்னு கேட்பாங்க. ஒன்றும் இல்லைம்மா, நேற்று நான் அவளுக்கு நிறைய முறை கால் பண்ணா, ஆனால் அவள் காலை அட்டன் பண்ணவே இல்லைன்னு சொல்லுவான். ஒருவேளை அவள் தூங்கியிருக்கத்தான வாய்ப்பு இருக்கு, அதனால தான் உன்னோட காலை அவள் அட்டன் பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அவள் தூங்கியிருந்தா கூட எழுந்ததுக்கப்புறம் என்னோட காலை பார்த்ததுமே எனக்கு திரும்ப கால் பண்ணியிருக்கணும்லன்னு கேட்பான். அலாங், நல்லா யோசிச்சுப்பாரு. ஒருவேளை உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா எதுக்காக அவள் கல்யாணத்துக்கு ஒத்துக்க போறான்னு கேட்பாங்க. சரிம்மா, எதுக்காக உடா திடீர்னு கல்யாணம் பண்ணிக்க போறான்னு கேட்பான். அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு தான் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னால் உடனே இவன் ஒத்துக்கிட்டான்னு சொல்லுவாங்க. என்னம்மா சொல்கிறீங்க? உடனே ஒத்துக்கிட்டானா? என்னால் இதெல்லாம் நம்பவே முடியலைன்னு சொல்லுவான். அவனுக்கு வரப்போகிற மனைவி அவனோட இதயத்தில் ஏற்பட்ட வலியை சரி பண்ணனா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அம்மா, நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு சுத்தமாகவே புரியலைன்னு சொல்லுவான். என்னோட கதைப்படி பார்த்தோன்னா இங்கே இருக்கும்போது அவனுக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு, அதனால தான் வெளியூருக்கு போயிட்டான்னு சொல்லுவாங்க. என்னம்மா சொல்கிறீங்க? அவனுக்கு பிரேக்கப் ஆகிடுச்சா? யாரை லவ் பண்ணான்னு முதல்ல சொல்லுங்கன்னு கேட்பான். இதெல்லாம் பார்க்கும்போது கோயின்சிடெண்டாக நடந்த மாதிரி இருக்குது. அரியானா ஊருக்கு வந்ததுமே அலாம் அங்கே வெளியூருக்கு போயிட்டான். ஒருவேளை அவன் மட்டும் இங்கே இருந்திருந்தானா சின்ன பிள்ளையில எப்படி நீங்கள் 3 பேரும் ஒன்றா வெளில போனீங்களோ அதே மாதிரியே இப்போயும் போயிருப்பீங்க. அரியானான்னு சொன்னது தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அரியானா சொல்கிறத நீ கவனமாக கேட்கணும். அவகிட்ட பேசி அவளுக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கோ, அவளை வெளில கூட்டிட்டு போ. அவள் உனக்கு வேணும்னா நீ நிறைய எஃபர்ட் எடுக்கணும். நான் சொல்கிறது உனக்கு புரியுதான்னு கேட்பாங்க. சரிம்மா, நான் அவளை வெளில கூட்டிட்டு போகிறேன், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லுவான். எலி உடாவை பக்கத்துக்காக வருவா. அங்கிள், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்பா. டாக்குமெண்ட்ஸை தேடிட்டு இருக்கேன்னு சொல்லுவான். என்ன டாக்குமெண்ட்டை தேடிட்டு இருக்கீங்கன்னு கேட்பா. இதைத்தான் தேடிட்டு இருக்கேன்னு சொல்லுவான். எலியோட அம்மா வந்துடுவாங்க. உடாவோட பொருள் எதையும் நீ எடுக்காத, ஏற்கனவே அவன் ரொம்ப நர்வஸாக இருக்கான்னு சொல்லுவாங்க. அக்கா, உனக்கு கல்யாணம் ஆகும்போதும் இதே மாதிரி தான் நர்வஸாக இருந்தியான்னு கேட்பான். ஆமாம், நர்வஸாக தான் இருந்தேன். ஆனால் என்னோட கல்யாணத்துக்காக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மொத்தமாக 1 வருஷம் டைம் இருந்துச்சு. ஆனால் உன்னோட கல்யாணத்துக்கு மொத்தமாக 2 வாரம் மட்டும்தான் டைம் இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அக்கா, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையுமே முடிச்சிடலாம். பேப்பர் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. அப்புறம் மேரேஜ் கோர்ட்டில் HIV டெஸ்ட் எடுத்து சப்மிட் பண்ண வேண்டியது இருக்குது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃபார்மை ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்குது. அவ்வளோதான்னு சொல்லுவான். சரி உடா, நீ எதுவும் பேனிக் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. நான் ஒன்றும் பேனிக் ஆகலையேன்னு சொல்லுவான். உடா, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, அல்லா நம்ம கூட தான் இருப்பாருன்னு எலி சொல்லுவா. ஆமாம் ஜெல்லி, நீ சொல்கிறது சரிதான், அல்லா நம்ம கூட தான் இருப்பாரு, இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குன்னு சொல்லுவான். உடா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். எதுக்காக நீ திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவெடுத்த? அலாங் அரியானாவை கல்யாணம் பண்ணிக்கிறானே, அதனால தான் நீயும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டியான்னு கேட்பாங்க. அக்கா, நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்கள் சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்பான். அலாங்க கல்யாணம் ஆகிடுச்சுன்னா நீ லோன்லியாக ஃபீல் பண்ணுவ, அதனால தானே நீ கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு முடிவு பண்ணியிருக்க. நீயும் அலாங்கும் எப்போவுமே ட்வின்ஸ் மாதிரி தானே இருப்பீங்க, அதனால தான் கேட்டேன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க்கா, நீங்கள் சொல்கிறது சரிதான், அதனால தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லி சமாளிச்சிருவான். ரயான் சீக்கிரட்டாக ஒருத்தவங்கிட்டேருந்து ஒரு பாக்கெட்டை வாங்கிட்டு பணத்தை கொடுத்துட்டு யாருக்கும் தெரியாமல் போய்கிட்டு இருப்பான்.
தப்பான ஏதோ போதைப் பொருளை வாங்குறான்னு மட்டும் அப்பட்டமா தெரியும். தாராவுக்கு ரயான் சொன்னதுதான் ஞாபகம் வந்துகிட்டு இருக்கோம். அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு சுகமா இருப்பா. இஸ்காண்டர் கிட்ட இருந்து மெயில் வரும். என்ன மேடம் அமைதியா இருக்கீங்க, நீங்க தோத்துட்டீங்கன்றத ஒத்துக்கிறீங்களான்னு கேட்பான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, உங்களோட பிரின்சிபலை ஃபாலோ பண்ணி என்னோட வாழ்க்கையில நான் ரொம்ப பெரிய முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்லுவா. அப்படின்னு பெரிய முடிவு எடுத்தீங்க, உங்ககிட்ட வேலை பார்க்குறவங்கள வேலையை விட்டு அனுப்பி விட்டுட்டீங்களான்னு கேட்பான். வாவ், நீங்கள் நல்லா ஜோக் பண்ணுறீங்க, ஆனால் நான் சீரியஸாக சொல்லிகிட்டு இருக்கேன். தண்ணியை வச்சு நீங்கள் ஒரு பிரின்சிபல் சொன்னீங்கல்ல, அதை ஃபாலோ பண்ணி நான் கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லுவா. கங்க்ராச்சுலேஷன்ஸ், நான் உனக்கு அப்புறமா மெயில் அனுப்பி விடுறேன். சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நீங்கள் எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, இந்த வருஷம் எனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லுவான். உங்களுக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆனால் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு பாவம்னு சொல்லுவா. உண்மை சொல்லணும்னா என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு தான் இந்த உலகத்திலேயே லக்கியான பொண்ணு. ஏன்னா எனக்கு நிறைய ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தது கிடையாது. ஆக்சுவலி எனக்கு ஒரு ஃபீமேல் ஃப்ரெண்டு கூட இருந்ததே கிடையாது. ஸோ என்னோட வாழ்க்கை மொத்தமும் இருக்க போகிற ஒரே ஒரு பொண்ணு என்னோட ஒய்ஃப் மட்டும்தானே சொல்லுவான். அப்போ உன்னோட முதல் ஃபீமேல் ஃப்ரெண்டு நான் தானா, கிரேசி லாசர்னு சொல்லுவா. ஆமா நீ சொல்றது சரிதான், நான் லாசர் தான், ஆனா நீ லாசரோட ஃப்ரெண்டு. ஸோ நீயும் லாசர் தான், நாம 2 பேரும் ஒரே மாதிரி தானே சொல்லுவான். இவன் அனுப்பின மெயிலை பார்த்து தாரா சிரிக்க ஆரம்பிச்சிருவா. ஆனா எந்த ஒரு ரிப்ளைவும் அனுப்ப மாட்டா. நம்ம 2 பேரும் இமெயிலில் மட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம், ஓகேவா? ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்குது. நம்ம 2 பேரும் நம்மளோட உண்மையான அடையாளத்தை சொல்லிக்கவே கூடாது, அப்போ தான் த்ரில்லாக இருக்கும்னு சொல்லுவான். நான் எந்த ஒரு ரிப்ளைவும் அனுப்பாமல் இருக்கிறத பார்த்து கவலைப்பட்டீங்க தானே? ஓகே, நம்ம 2 பேரும் இமெயிலில் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உண்மையான அடையாளத்தை பற்றி சொல்லிக்கவே வேண்டாம். அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒருவேளை நேரில் மீட் பண்ணும்போது நீ போரிங்கான பர்சனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவா. ரயான் வெளில இருந்து தாராவே பார்த்துட்டு இருப்பான். தாரா மெயிலை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பா. ரயான் ட்ரிங்க் பண்ணிட்டு தான் வந்திருப்பான். தாரா ஒரு முறையாவது தன்னை பார்க்க மாட்டாளான்னு அவளையே பார்த்துட்டு இருப்பான். தாரா ஒரு முறை கூட திரும்பி பார்க்க மாட்டா. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு கிளம்பிடுவான். அரியானாவை வெளில கூட்டிட்டு போறதுக்காக அவளோட வீட்டுக்கும் வெளில வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அரியானா கார்க்குள்ள வந்ததுமே இவனோட முகத்தை கூட பார்க்க மாட்டா. ஹாய் சொல்லுவா. ஹாய், இன்னைக்கு என் கூட வெளில வரத்துக்கு ஒத்துக்கிட்டதுக்கு தேங்க்யூன்னு சொல்லுவான். அரியானாவுக்கு இவன் கூட போக சுத்தமாவே விருப்பம் இருக்காது. லைட்டா ஸ்மைல் பண்ணுவா. ஓகே, நம்ம போகலாமா? உனக்கு எங்கேயாவது போகணும்னு விருப்பம் இருந்தா சொல்லு, நம்ம அங்க போகலான்னு சொல்லுவான். ஓகே வா போகலான்னு சொல்லுவா. உனக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லு, நம்ம எங்கேயும் போக வேணான்னு சொல்லுவான். ஒருவேளை எனக்கு விருப்பம் இல்லைன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன், அதான் வந்துட்டேன்ல, வா போகலான்னு சொல்லுவா. இவளை புரிஞ்சிக்கவே முடியலன்ற மாதிரி அலாங்கு தோணும். சரின்னு காரை எடுப்பான். தாரா, நீ போட்டிக்கு வச்சிருக்கிறது நல்லதா போச்சு, இல்லைன்னா கடைசி நிமிஷத்துல யாரு பண்ணி தருவான்னு வி கேப்பா. வி, என்னோட ஃபியூச்சர் ஹஸ்பண்டுக்கு இந்த கலர் பிடிக்கும்னு நீ நினைக்கிறியான்னு கேப்பா. தாரா, எனக்கு எப்படி தெரியும், அவனுக்கே கால் பண்ணி கேளுன்னு சொல்லுவா. அவனுக்கு கால் பண்ண எனக்கு விருப்பமே இல்லை, அவனை பற்றி எனக்கு சுத்தமாகவே தெரியாது, நான் அவன்கிட்ட பேசினதே கிடையாதுன்னு சொல்லுவா. தாரா, இதெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப வித்தியாசமாக தோணுதுன்னு சொல்லுவா. ஓகே, நான் அம்மா கிட்ட சொல்லி அவனோட அம்மா கிட்ட கேட்க சொல்கிறேன், ஆனால் அவனோட அளவு தெரியணுமே, போதுமான அளவுக்கு டைம் வேற இல்லை, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சுத்தமாகவே தெரியலைன்னு சொல்லுவா. ஒருவேளை கல்யாணம் மட்டும் பொறுமையாக நடந்துச்சுன்னா நம்ம இந்த அளவுக்கு அவசரப்படணுன்ற அவசியம் இருந்திருக்காதுன்னு சொல்லுவா. நான் பார்க்கறதுக்கு வேணா நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் ரயானால உள்ளுக்குள்ள எனக்கு ட்ராமலைஸ்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லுவா. ரயான் கண்ட்ரோலே இல்லாமல் நடந்துக்கிறான், உன்னோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் அவனை ஹேண்டில் பண்ணுவான்னு நீ நினைக்கிறியான்னு கேட்பா. அட்லீஸ்ட் அவன்கிட்டேருந்து பாதுகாக்கிறதுக்காகவாவது எனக்குன்னு ஒருத்தவன் இருப்பான்லன்னு சொல்லுவா. ஆமாம் தாரா, நீ சொல்கிறதும் சரிதான்னு சொல்லுவா. நான் எவ்வளோ சீக்கிரம் வேற ஒருத்தருக்கு ஒய்ஃபாக ஆகுறனோ அவ்வளோ சீக்கிரம் ரயான் என்னோட வாழ்க்கையை விட்டு போயிடுவான்னு சொல்லுவா. அம்மாவோடவுக்கு கால் பண்ணி பேசுவாங்க. நேற்று HIV டெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லி பாதி நாளாக ஓட்டிட்டேன், என்னைக்கும் ஒரே ஒரு வேலைக்காக நாள் முழுக்க ஓட்டிட்டியான்னு கேட்பாங்க. ஓகேம்மா, கல்யாண ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்கணுன்னு சொன்னீங்கல்ல, எங்கே போகணும்னு சொல்லுங்கன்னு கேட்பான். தாரா வேலை பார்க்குற போட்டிக்கு தான் போகணும்னு சொல்லுவாங்க. தாரா போட்டிக் ஓனரான்னு கேட்பான். எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது, அவள் போட்டிக் ஓனராக இருக்காளா இல்லை டைலராக இருக்காளா, அங்கே வேலை பார்க்குறாளா இல்லை அளவு எடுக்கிறாளான்னு எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஓகேம்மா, ஆனால் அவள் என்னை மீட் பண்ணணும்னு நினைக்கிறாளா இல்லையான்னு கேட்பான். அவள் என்ன சொன்னான்னு எனக்கு தெரியல, நான் அவளோட அம்மா கிட்ட கேட்டுட்டு உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. சரிம்மா, கல்யாணத்துக்காக அவளுக்கு என்னெல்லாம் வாங்கிட்டு போகணும்னு சொல்லுங்கன்னு கேட்பான். நான் ஏற்கனவே 3 ட்ரேவை ரெடி பண்ணிட்டேன். ஒரு ட்ரேல கேக், இன்னொரு ட்ரேல ப்ரேயர் மேட், இன்னொரு ட்ரேல ப்ரேயர் வெயில். ஸோ இன்னும் 2 ட்ரேக்கு வைக்கிறதுக்காக ஏதாவது வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க. சரிம்மா, இன்னும் 2 ட்ரேல வைக்கிறதுக்கு என்ன வாங்கிட்டு வரணும்னு சொல்லுங்கன்னு கேட்பான்.
அதை கூட நீ அம்மா கிட்ட தான் கேட்கணுமா? பர்ஃப்யூம், வாலெட், ஹேண்ட்பேக் இல்லைனா ஷூ இது மாதிரி ஏதாவது க்ரியேட்டிவாக வாங்கிட்டு வா. இதை பற்றி கூட அம்மா தான் யோசிக்கணுமா? நீ பாட்டுக்கு 1 மாசத்துல கல்யாணம் பண்ணணும்னு சொன்ன, அதுக்கப்புறம் 2 வாரத்தில் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க. அம்மாவை பார்த்தா உனக்கு ரோபோட் மாதிரியா தெரியுது, எல்லாத்தையும் நான் தான் பண்ண வேண்டியது இருக்கு, பார்த்து வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க. ஓகேம்மா, நீங்கள் எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க, இன்னும் 2 ட்ரேக்கு நான் வாங்கிட்டு வரேன், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லுவான். சரின்னு சொல்லிட்டு அம்மா காலை கட் பண்ணிடுவாங்க. இன்னும் 2 ட்ரேல வைக்கிறதுக்கு என்ன வாங்குறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பான். லீ தராவுக்கு லெக்சர் எடுத்துக்கிட்டு இருப்பா. நீ அவனோட முகத்தை கூட பார்க்கல, ஆனால் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்ட. அவன் பார்க்கறதுக்கு எப்படி இருப்பான்னு கூட தெரிஞ்சுக்காம உன்னால எப்படி கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடிஞ்சுது? அப்புறம் கல்யாண நாள் அன்னைக்கு அவன் பார்க்கறதுக்கு அழகா இல்லைன்னா வாழ்க்கை மொத்தமும் நீ ரீக்ரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். சரி, உனக்காக நான் நல்லா கனமா இருக்கிற மாதிரி போர்வை வாங்கி தரேன்னு சொல்லுவா. நீ என்ன சொல்லிட்டு இருக்க? எனக்கு போர்வை வாங்கி தர போறியான்னு கேட்பா. அவன் ஒருவேளை பார்க்கறதுக்கு அழகா இல்லைன்னா கல்யாண நாள் அன்னைக்கு அவனோட முகத்தை போர்வையால மறைச்சிடலாம்ல, அதுக்காகன்னு சொல்லுவா. உனக்கு ரொம்ப நல்ல மனசு, வெளித்தோற்றம் மட்டும் முக்கியமானது கிடையாதுன்னு சொல்லுவா. அப்படியா மேடம், நீங்கள் உண்மையாக தான் சொல்கிறீங்களான்னு கேட்பா. அதாவது லிட்டில் பிட் அழகாக இருந்தால் மட்டும் போதும்னு சொல்லுவா. உன்னை பற்றி எனக்கு தெரியாதானே கலாய்க்க ஆரம்பிச்சிருவா. ஆனாலும் என்னை பற்றி உனக்கு முழுசாக தெரியாதுன்னு சொல்லுவா. அலங்கரியானவ வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு நான் உங்களோட வீட்டுக்கு கொஞ்ச நேரம் வரலாமான்னு கேட்பான். என்ன, வீட்டுக்கு வர போறியா? எதுக்காகன்னு கேட்பா. உள்ள வந்து உங்க அம்மாவை மீட் பண்ணி பேசலாம்ல, அதுக்காக தான் சொன்னேன்னு சொல்லுவான். வேணா நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம், நாள் முழுக்க வெளில போயிட்டு இப்போதானே வந்தோன்னு சொல்லுவா. ஆனா இன்னைக்கு நம்ம படம் பார்க்கும்போது கூட பெருசா எதுவும் பேசலையேன்னு சொல்லுவான். இன்னைக்கு நீ வீட்டுக்கு வர வேணாம், நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவா. அரியானா இப்படி பண்றது அலாங்கு கஷ்டமா இருக்கும், இருந்தாலும் கிளம்பிடுவான். ரயான் திரும்ப திரும்ப தாராவோட நம்பருக்கு விடாம கால் பண்ணிட்டே இருப்பான். ரயான், என்னாச்சு, யாருக்கு நீ கால் பண்ணிட்டு இருக்கன்னு கேட்பா. நீ இன்டர்ஃபியர் ஆகாதன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருப்பான். நீ வர வர ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இவங்கிட்ட இந்த ஃபோனை வாங்கி யாருக்கு கால் பண்ணிட்டு இருக்கானு பாப்பா. எனக்கு தெரியும்டா, நீ இவளுக்கு தான் கால் பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லுவா. என்னோட ஃபோனை கொடுன்னு கேட்பான். கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவா. என்னோட ஃபோனை கொடுன்னு சொன்னேன்னு கத்தி சொல்லுவான். ரயான், உனக்கு இன்னுமா ரியலைஸ் ஆகல? தாரா உன்னை சுத்தமா கண்டுக்கவே இல்லை, அது உனக்கு புரியலையா? நான் தான் இங்க இருக்கல, அவளை விட பெட்டரா உன்னை ட்ரீட் பண்ணி பாத்துக்கிறேன்னு சொல்லுவா. ரயானுக்கு கோவம் ஆரம்பிச்சிரும். இவளோட கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிச்சிருவான். நான் தான் உங்ககிட்ட என்னோட ஃபோனை கொடுன்னு சொன்னலன்னு கேட்பான். இவ ஃபோனை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கையை கழுத்துலேருந்து எடுப்பான். இவன் இப்படி சைக்கோத்தனமா நடந்துக்கிறது இவளுக்கு சுத்தமாவே பிடிக்காது. இங்கிருந்து போனா போதுன்னு கிளம்பிடுவா. அரியானா இஸ்காண்டர் கூட சேர்ந்து எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்து அழுதுகிட்டே இருப்பா. அம்மா மாடிக்கு வருவாங்க. அரியானா அழுதுகிட்டு இருக்க சத்தம் கேட்கவும் உள்ள வந்து பார்ப்பாங்க. அரியானா, என்னாச்சுமா, அலாம் கூட சண்டை போட்டியான்னு கேட்பாங்க. இல்லைன்னு சொல்லுவா. அப்புறம் ஏம்மா அழுதுகிட்டு இருக்க? நீ என்னாச்சுன்னு சொன்னாதானே எனக்கு புரியும்னு கேட்பாங்க. இஸ்காண்டர் கூட சேர்ந்து எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையும் காட்டுவா. பார்த்துட்டு அம்மா ஷாக் ஆயிடுவாங்க. அம்மா, நானும் இஸ்காண்டரும் 3 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லுவா. அரியானா, இதை பத்தி ஏன் நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லல? நியூசிலாந்துல இருக்கும்போது நீங்க 2 பேரும் லவ் பண்ணீங்களா? சொல்லுமா, ஏன் நீ என்கிட்ட முன்னாடியே இதை பத்திலாம் சொல்லலன்னு கேட்பாங்க. அவங்க வீட்டுல எந்த பொண்ணு கேட்டிருக்காங்கன்னு நீங்க தானே சொன்னீங்க. இஸ்காண்டருக்காக தான் என்ன கேட்டிருக்காங்கன்னு நான் நினைச்சேன். அதனாலதாம்மா நான் உங்ககிட்ட இதை பத்தி எதுவும் சொல்லலன்னு சொல்லிட்டு இன்னும் அழ ஆரம்பிச்சிருவா. அரியானா, அம்மாவை மன்னிச்சிரு, இதை பத்தி எனக்கு சுத்தமாவே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அம்மா, இப்ப தெரிஞ்சும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, எனக்கு தான் கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லுவா. ஒருவேளை உன்னோட விதி இப்படித்தான் எழுதப்பட்டிருக்குமா என்னன்னு தெரியல, உன்னோட விதியை நீ ஏத்துக்கோன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் லவ் பண்ணாத ஒருத்தவங்க கூட வாழ வேண்டியதா இருக்கேன்னு கேட்பா. அரியானா, நீ அலாங்க லவ் பண்ண இன்னும் ட்ரை பண்ணல, அப்புறம் எப்படி உனக்கு தெரியும்னு கேட்பாங்க. அம்மா, எனக்கு அதை பத்திலாம் எதுவும் தெரியாது, நான் அதை பத்திலாம் யோசிக்க கூட இல்லைன்னு சொல்லுவா. இஸ்காண்டர் இப்ப வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறான், அலாங் தான் உனக்கு சரியான பேரா இருப்பான்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லுவாங்க. அம்மா, நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? எதுக்காக இப்படிலாம் சொல்றீங்கன்னு கேட்பா. அலாங் ஒன்ன முன்னாடியே பாதுகாத்திருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளாஷ்பேக்கை பத்தி சொல்ல ஆரம்பிப்பாங்க. இஸ்காண்டரும் அரியானாவும் பேசிக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் முன்னாடி பாம்பு இருக்கும். அரியானா வயித்துல கத்த ஆரம்பிச்சிருவா. இஸ்காண்டர் இவளை விட்டுட்டு ஓடிடுவான். அலாங் பயப்படாம ஒரு குச்சி எடுத்துட்டு வந்து அந்த பாம்பை அடிச்சே கொன்னுடுவான். அம்மா, இதனால தான் அலாங் எனக்கு சரியான பேரா இருப்பான்னு நீங்க சொல்றீங்களான்னு கேட்பா. உனக்கு ஒரு ஆபத்துன்ன உடனே இங்கிருந்தோ ஓடி வந்து உன்னை அலாங் தான் காப்பாத்தினான். ஆனா உன் பக்கத்துல இருந்த இஸ்காண்டர் உன்னை காப்பாத்தாம ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அலாங்கோட அம்மா அலாங்காக உன்னை பொண்ணு கேட்கும் போது இதனால தான் நான் ஒத்துக்கிட்டேன்னு சொல்லுவாங்க.
ஆனா அம்மா நான் அவனுக்காக என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கேன்னு சொல்லுவா. அரியானா நான் சொல்றத புரிஞ்சுக்கோ, நாம லவ் பண்றவங்கள விட நம்மள லவ் பண்றவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கை நல்லா இருக்கும். இதை நீ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இவளை சமாதானப்படுத்துவாங்க. உடாவோட அம்மா தாராவோட அம்மாவுக்கு வீடியோ கால் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. என்னோட பசங்க சொன்னாங்க, இதே மாதிரி அடிக்கடி வீடியோ கால் பண்ணி பேசிட்டு இருந்தா பழைய ஸ்கூல் மாதிரி ஆகிடும்னு சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நீங்க ட்ரெஸ்ஸை பத்தி கேட்கறதுக்காக தானே கால் பண்ணியிருந்தீங்கன்னு தாராவோட அம்மா கேட்பாங்க. ஆமாங்க, அதுக்காக தான் கால் பண்ணியிருந்தேன். என்னோட பையன் ட்ரெஸ்ஸோட அளவு கரெக்டா இருக்கான்னு போட்டு பார்க்கணும்ல, எங்க வரணும்னு கேட்பாங்க. ட்ரெஸ் எல்லாமே வீட்டில் தான் இருக்கு, தாரா எல்லா ட்ரெஸ்ஸையும் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டான்னு சொல்லுவாங்க. அப்போ என்னோட பையன் உங்களோட வீட்டுக்கு வந்து போட்டு பார்த்தா போதுமான்னு கேட்பாங்க. ஆனால் இப்போவும் என்னோட பொண்ணு உங்களோட பையனை மீட் பண்ண வேணான்னு சொல்கிறான்னு சொல்லுவாங்க. அப்போ என்னோட பையன் ட்ரெஸ்ஸை எப்படி போட்டு பார்க்கறது, நீங்கள் தான் ஏதாவது பண்ணணும்னு சொல்லுவாங்க. இந்த காலத்து பசங்கள்லாம் ஏன் வித்தியாசமாக இருக்கிறாங்கன்னு என்னால் புரிஞ்சிக்கவே முடியலை. ஃப்யூச்சர் ஹஸ்பண்டை பார்க்க வேணான்னு சொல்கிறது கூட பரவாயில்ல, ஆனால் அவனை பற்றி சுத்தமாக தெரிஞ்சுக்க வேணான்னு சொல்கிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியலை. தாரா ஏன் இப்படி பண்ணுறான்னு என்னால் புரிஞ்சிக்கவே முடியலை. இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்பாங்க. நான் என்னோட பையன்கிட்ட சொல்லி தாராவுக்கு கால் பண்ணி பேச சொல்கிறேன். இதே மாதிரி வீடியோ கால் பண்ண வேணாம், நார்மல் கால் பண்ணி பேச சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. சரி, நானும் தாரா கிட்ட இதை பற்றி பேசி பார்க்குறேன்னு சொல்லுவாங்க. தாரா வீட்டுக்கு வந்ததுமே, தாரா நான் உன்னோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்டோட அம்மா கிட்ட பேசினேன். மாப்பிள்ளையோட ட்ரெஸ்ஸை தச்சு முடிச்சாச்சா, ஃபிட்டிங்லாம் கரெக்டாக இருக்குமான்னு கேட்பாங்க. அம்மா நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, இதே மாதிரி ஸ்டிச் பண்ணுற டேலண்ட் எல்லாமே உங்ககிட்ட இருந்து தானே எனக்கு வந்துச்சு. நீங்கள் கவலையப்படாதீங்க, பக்காவா எல்லாத்தையும் முடிச்சாச்சுன்னு சொல்லுவா. அம்மா எல்லாமே கரெக்டாக இருக்கும், ஆனால் மாப்பிள்ளை ஒருவேளை வெயிட்டு போட்டிருந்தாருன்னா அவருக்கு டைட்டாக இருக்கும்னு சொல்லுவா. தாரா நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும். என்னாலையும் அவனோட அம்மாவாலையும் உங்கள் 2 பேருக்கும் போஸ்ட்மேன் வேலை இதுக்கப்புறம் பார்க்க முடியாது. ஸோ இனிமே நீ அவன்கிட்ட ஏதாவது கேட்கணும்னா நீயே கால் பண்ணி பேசிக்கோன்னு சொல்லுவாங்க. அம்மா நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, அவனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லுவா. தாரா ஒரே ஒரு கால் மட்டும்தானே பண்ண சொல்கிறாங்க, அப்புறம் எப்படி அவனை பற்றி உன்னால் தெரிஞ்சுக்க முடியும்னு கேட்பா. சொல்கிறதான் சரி, உங்கள் 2 பேருக்கும் நடுவில் பேசுறதுல எனக்கு சுத்தமாகவே விருப்பம் இல்லை. ஒருவேளை எதையாவது மாற்றி சொல்லிட்டா கூட தப்பாயிடுன்னு சொல்லுவாங்க. சரிம்மா, அவங்கிட்ட என்னோட நம்பரை கொடுத்துருங்கன்னு சொல்லுவா. சரின்னு சொல்லுவாங்க. இஸ்காண்டர்கிட்டையும் அம்மா இதை பற்றி சொல்லுவாங்க. ஏம்மா நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்களே நடுவில் இருந்து அவகிட்ட பேசலாம்லன்னு கேட்பான். ஒருவேளை எதையாவது நான் மாற்றி சொல்லிட்டேன்னா என்னடா பண்ணுறது, தப்பாயிடுன்னு சொல்லுவாங்க. சரிம்மா, என்னோட நம்பரை அப்புறமா அவகிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். அலங்கையும் எலியையும் பார்த்துட்டு இந்த நேரத்தில் எங்கே போகிறீங்கன்னு கேட்பாங்க. ஐஸ்கிரீமும் ஜூஸும் வாங்குறதுக்காக தான் போகிறோன்னு 2 பேரும் சொல்லுவாங்க. நைட் டைமில் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் சீக்கிரமாகவே வந்துடுறோன்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிடுவாங்க. மஞ்சா போட்டிக்கு க்ளோஸ் பண்ணலான்ட்டு போவா. ரயான் வந்துடுவான். ரயான் எதுக்காக நீங்கள் வந்த, உன் மேலே ஒரு மாதிரி ஸ்மெல்லாக வருதுன்னு சொல்லுவா. தாரா இங்கன்னு கேட்பான். தாரா இங்கே இல்லை, போன்னு சொல்லுவா. தாரா இப்போவும் இங்கே தானே இருப்பா, அவள் இங்கே இல்லைன்னு என்கிட்ட போய் சொல்கிறியான்னு கேட்பான். ரயான் இப்போ நீ இங்கிருந்து போகிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லுவா. நான் எப்போ இங்கே வந்தாலும் ரயான் ரயான்னு சொல்லிட்டு ஸ்வீட்டாக பேசிகிட்டு இருப்பேன், இப்போ இதுக்காக இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன்னு தொட்டு தொட்டு பேசுவான். ரயான் நான் சீரியஸாக சொல்லிகிட்டு இருக்கேன், இப்போ நீ இங்கேருந்து போகிறது தான் நல்லது, கிளம்புன்னு சொல்லுவா. ஆனால் எப்போவுமே என் கூட பேசுறது உனக்கு பிடிக்கும் தானே, இப்போ நான் லோன்லியாக இருக்கேன், என் கூட பேசுன்னு சொல்லுவான். ரயான் இப்போ நீ இங்கேருந்து போகிறது தான் நல்லது, என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்தான்னா உன்னை அடிச்சிருவான்னு சொல்லுவா. என்ன சும்மா இப்படி தொட்டா அவன் கோவப்படுவானான்னு சொல்லிட்டு கடைக்குள்ள இவளை இழுத்துட்டு வந்துடுவான். ரயான் வேணாம் பக்கத்தில் வராதுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே கண்ணை மூடிக்கிட்டு இருப்பா. 2 கை வந்து இவளை தொடும், இன்னும் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவா. ஆக்சுவலி இது ரயான் கிடையாது, இவளோட பாய் ஃப்ரெண்ட் வந்து காப்பாத்திடுவான். அங்கிள் எதுக்காக நீங்கள் சோகமாக இருக்கீங்கன்னு எலி கேட்பா. நான் சோகமாக இல்லைன்னு சொல்லி சமாளிப்பான். அங்கிள் எனக்கு நல்லா தெரியும், எப்போவுமே உங்களோட முகம் ஹெவனில் இருந்து வந்தா மாதிரியே இருக்கும்னு சொல்லுவா. எலி நீ தப்பாக சொல்லிட்டு இருக்க, அது ஹெவன் கிடையாது, பேரடைஸ். என்னோட ஃப்ரெண்டுக்கு என் கூட ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு தோணுதுன்னு சொல்லுவான். அங்கிள் நீங்கள் அரியானாவை பற்றி தானே சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கரெக்டாக கேட்பா. செல்லம் நீ அங்கிள் மாதிரியே ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்குன்னு சொல்லி கணத்தை பிடிச்சி கிள்ளுவான். என்னோட ஒரு ஃப்ரெண்டுக்கு இதே மாதிரி தான் என் கூட ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு விருப்பமே இல்லை. அவளுக்கு ஜிகான் கூட ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு தான் விருப்பம், ஏன்னா ஜிகான் வச்சிருக்கிற பேனாவோட ஸ்மெல் கேக்கு மாதிரியே இருக்கும். அப்புறம் நான் என்ன பண்ணேன்னு தெரியுமான்னு கேட்பா. சரி நீ என்ன பண்ணன்னு கேட்பான். நான் அவளுக்கு பிங்க் கலர் பிளேடோவை வாங்கி கொடுத்தேன், அது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுவா. சரி அப்புறமா அந்த பொண்ணு கூட நீ ஃப்ரெண்ட் ஆகிட்டியான்னு கேட்பான். இல்லை அவ கூட ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, நான் கேட்ட ஒரு பொருளை அவ கொடுக்கலன்னு சொல்லுவா.
அப்ப நான் என்னோட ஃப்ரெண்டுக்கு gift கொடுக்கணும்னு நீ சொல்றியான்னு கேட்பான். நீங்க அவங்களுக்கு பிங்க் கலர் பிளேடோவை கொடுங்கன்னு சொல்லுவா. உடனே சிரிக்க ஆரம்பிச்சிருவான். தராவும் வியும் போட்டிக்கு வருவாங்க. நீ நல்லா இருக்கியான்னு மஞ்சா கிட்ட கேட்பாங்க. ஒருவேளை ரயான் மட்டும் என் கையில கிடைச்சானா கண்டிப்பா நான் அவனை சும்மாவே விட மாட்டேன்னு தாரா திட்ட ஆரம்பிச்சிருவா. தாரா அவன் குடிச்சிருந்தான், அதனாலதான் இப்படிலாம் நடந்துகிட்டான்னு மஞ்சா சொல்லுவா. என்னது அவன் குடிச்சிருந்தானா, அவன் ட்ரிங்க் பண்ணுவான்னு கூட எனக்கு தெரியாதுன்னு தாரா சொல்லுவா. தாரா உனக்கு தெரியாது இன்னும் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன்னு வி சொல்லுவா. மஞ்சா நம்ம உடனே போயிட்டு போலீஸ்கிட்ட இதை பத்தி ரிப்போர்ட் பண்ணலான்னு தாரா சொல்லுவா. வேணா அதெல்லாம் எதுவும் தேவையில்லை, இது எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன்னு பாய் ஃப்ரெண்ட் சொல்லுவான். ஜோனா சொல்றத கேளு, இது என்னோட பொட்டிக், இது எல்லாத்தையும் நான் தான் பாத்துக்கணும்னு சொல்லுவா. இது உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு எனக்கு தெரியும், ஆனா மஞ்சா என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து எங்களோட வழியில இது எல்லாத்தையுமே சரி பண்ணிடுறோம்னு சொல்லுவான். இப்போதைக்கு ரயான் ஸ்டேபிளா இல்ல, அதுதான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு வி சொல்லுவா. மஞ்சா நீ எதுவும் கவலைப்படாத, திரும்ப நான் அவனை மீட் பண்ணா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லுவான். உடா ரூம்ல இருப்பான். கதவு தட்டுற சத்தம் கேட்கவும் லீயை தவிர யாரா இருந்தாலும் உள்ள வாங்கன்னு சொல்லுவான். உடா நீ ஓவரா பண்ணிட்டு இருக்க, இப்ப கல்யாணத்துக்கான வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு, இனிமே எதை நினைச்சும் கவலைப்படாம ஹாப்பியா இருக்கலாம்னு சொல்லுவா. லீ உனக்கு இப்ப என்னதான் வேணும், என்ன தொல்லை பண்ணாம நீ இருக்கலாம்ல. நாளைக்கு காலையிலேயே நான் கோலாலம்பூருக்கு போகணும், நீயும் என்கிட்ட வரியா இல்லையான்னு கேட்பான். அக்கா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் நிறைய வேலை பண்ண வேண்டியது இருக்கு. அப்புறம் அம்மா தாராவுக்கு கால் பண்ணி பேசுவேன்னு சொன்னாங்கன்னு சொல்லுவா. லீ நீ நல்ல பிள்ளையே கிடையாது, இதே மாதிரி காசு பேசிக்கிட்டு இருக்க, இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லுவான். எப்படி இருந்தாலும் நீ தாராவுக்கு கால் பண்ணி பேச போறதானே, ஒருவேளை தாராவோட வாய்ஸ் கடுமையா இருந்துச்சுன்னா கல்யாணத்தை நிறுத்திடுவியான்னு கேட்பா. லீ நீ இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காத, நீ சொல்றதெல்லாம் நடக்க போறதே கிடையாது, என்னை தொல்லை பண்ணாத, நான் ரெஸ்ட் எடுக்கணும், தயவு செய்து இங்கிருந்து போன்னு சொல்லுவான். சரி, தாராவுக்கு கால் பண்ணி பேசும்போது அவளை கொஞ்சமாவது சிரிக்க வை, ஒருவேளை நீ அப்படிலாம் பண்ணலனா கண்டிப்பா கல்யாணம் கேன்சல் ஆகிடும்னு சொல்லுவா. சரிம்மா போதும் நிறுத்து, முதல்ல நீ இங்கிருந்து கிளம்புன்னு சொல்லுவான். உடா நான் சொல்றதுதான் உண்மை, கரெக்டா ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவா. மறுநாள் காலையில கோலாலம்பூருக்கு வந்துருவாங்க. கடனை ஆஃபீஸ்க்கு போறதுக்காக கிளம்பிட்டு இருப்பான். உடா நான் உனக்கு கடைசியா ஒரு மெசேஜ் சொல்லணும்ட்டு நினைக்கிறேன்னு சொல்லுவா. என்னன்னு கேட்பான். தாராவோட வாய்ஸ் அன்னைக்கு மீட் பண்ண பொண்ணோட வாய்ஸ் மாதிரி இருந்ததுன்னா அவ கண்டிப்பா ஓடிடுவான்னு சொல்லுவா. லீ நீ என்ன சொல்லிட்டு இருக்க, இதுக்காக அவ ஓட போறான்னு கேட்பான். அவளை மாதிரி பொண்ணு கிடைச்சா ரொம்ப கஷ்டம், அவளை வீட்டோட சேர்த்து அவளே கட்டிக்குவான்னு சொல்லுவா. சரி சரி எனக்கு லேட் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன், நீ முதல்ல கூலின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். கார்ல போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு அவளோட காருக்கும் பக்கத்திலே நின்றுட்டு இருக்கத பார்ப்பான். இந்த முறை நீ பேனிக் ஆகணுன்ற அவசியமே கிடையாது, எதுக்காக நீ எல்லார்கிட்டையும் நல்லவனா நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு காரை ஓரமா நிறுத்திட்டு வெளில வருவான். எதுக்காக இந்த டயர்ல இதே மாதிரிலாம் பிரச்சனை வருதுன்னு சொல்லி டயரை போட்டு உதன்னு உதச்சிட்டு இருப்பா. மேடம் டயரை திட்டி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லுவான். என்ன மேடம்னு சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு திரும்புவா. நீயான்னு சொல்லிட்டு 2 பேருமே ஷாக் ஆவாங்க. இதோட இந்த பாட்டு முடியுது. இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்ட்ல நான் உங்களை மீட் பண்றேன். until then bye, thanks for watching.